ஹாய்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பால் கொழுக்கட்டை தான் செய்வோம். பால் கொழுக்கட்டையா? பேக்கெட் மாவு தான் வந்துச்சுருக்கேன். என்னது இது? அரிசி மாவா? பச்சரிசி மாவு. சரி, ஓகே. தண்ணி கொச்சின்னு இருக்கா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. சரி, சால்ட் போட்டுக்கலாமா? சால்ட் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, இப்போ சால்ட்டு போட்டாச்சு. இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொழுக்கட்டை மாவு மாதிரி தான் பிசையணும். சரி, இந்த பதத்துக்கு இந்த இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும்ண்ணே. சரி, இப்போ நம்ம உருட்டிடலாமா? ஓகே. இப்போ இது உருட்டுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பால் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய வச்சுக்கலாம். சரி, ஏன்னா இது கொதிச்ச பிறகு தான் நம்ம அதை போட போகிறோம். அது பால் போடணும். தண்ணி ஒன்று வந்து கொஞ்சம். சரி, இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி உருட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. எப்படி போடுறது? ரவுண்டு ஷேப்பில். ரவுண்டாகவும் போடலாம், நீட்டாகவும் போடலாம். இப்படி போடலாமா? அது கொஞ்சம் தட்டு வாங்கிட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஆனால் இதை பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ணணும். நான் வேணால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா? அதுக்கு தான் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன். இதுதான் கஷ்டம். நீட்டாக கூட போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். தட்டில் ஒட்டிக்காது? ஒட்டாது. பாரு, ஒட்டாது. உருட்டி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. எல்லாத்தையும் உருட்டியாச்சு எப்படியோ. எவ்வளோ உருட்டி இருக்கோம். சரி, இப்போ போட்டுடலாமா? இது பால் கொதிச்சிருச்சு. சரி, ஓகே. பால் இப்போ தான் பொங்குச்சு. ஆஃப் பண்ணேன், ஸ்லோ பண்ணேன். கொதிக்கிட்டு வந்து போடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பியும் கொதிக்கிட்டு வரும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, போடலாமா? சரி, ஓகே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஒன்றா தான் போடணும். ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றணுமா? இது பண்ணிட்டு பிறகு அது வந்து நான் வெல்லம் போடணும். வெல்லம் வந்து முழுசாக போடுறத விட அந்த மண்ணாக இருக்கும்ல, தண்ணி கொதிக்க வச்சு போடலாம். சின்ன செஞ்சு போகிறதுக்கு பெருசாக ஒன்று போட்டுடலாம்ல. பெருசாலாம் போட்டால் பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டையில் இருக்க பெரிய ட்ராபேக்கே அது உருட்டுறது தான். கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. எப்படி தான் நீ பண்ண மாட்டேன். நீயும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. இது கொதிச்சுட்டு இப்போ மேலே வரும். அந்த இதெல்லாம் மேலே வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டால் எல்லாம் ஒட்டிடும். சரி, ஓகே. இங்கவா, இப்போ மேலே வருது. இந்த போட்ட மாவெல்லாம் இப்போ மேலே வருது, தெரியுதா? எனக்கு தெரியல. சரி, வாங்க. வெள்ளையாக காட்டுங்க. தெரியுது. மேலே எழுமிடுச்சா? மேலே வந்த பிறகு தான் திருப்பி இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். சரியா? பால் எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக. இப்போ வந்துருப்பார் மேலே, தெரியுதா? இப்போ தான் தெரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம். நீயும் போய் போடுறா. போடு டக்குன்னு. கையில் தெளிக்க போகுது சுஷாந்த். கையில் தெளிச்சிடும் பால். இன்னும் அங்கே 2 பிளேட்டு வேறு போடணும். 10மா? இது எல்லாத்தையுமே நான் பண்ணல. சுஷாந்த் தண்ணி போடுவா. கேமராவில் கவர் ஆகல. கொஞ்சம் கீழே இறக்கி போடு. பாலே பத்தலையம்மா? பத்தம்மா, நிறைய இருக்குது. இதே நிறைய இருக்கு. உனக்கு பத்தலன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எடிட் தான் பண்ண போகிறேன் நான். எப்படி இருந்தாலும் சும்மா சொன்னேன். அவங்க சொல்லு.
போதும் போதும் கொஞ்சம் வந்து என்னடா தூக்கி தூக்கி போடுற? கொஞ்சம் வந்து வாக்குறாரு. ம் சரி வா சரஸ்டி. அதுக்குள்ளே நம்ம ம் இந்த இது வந்து கொதிக்க வச்சுக்கோம். வெல்லம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் அப்படியேவும் போடலாம். ம் ஆனால் அப்படியே போட்டால் கொஞ்சம் மண் நிறைய இருக்கும்ல, ம் அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சு போடலாம். சரியா? சரி ஓகே. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். ம் எந்த ஊரில் வந்த வெள்ளம் இது? எந்த ஊரில்? ஓஹோ, தண்ணி அந்த வெள்ளம் சொல்றியா நீ? அவன் மொக்க ஜோக் போடுறான்னு நினைக்கிறேன். தண்ணி கம்மியாகவே போட்டுக்கலாம். சரியா? ம் கரையிட்டோம் வெல்லம். ம் இது பொங்குது. இந்த பால் போதுமாக்கா? பொங்குற அளவுக்கு பால் இருக்குது. இந்த பால்லேயே நல்லா அது வெந்துடணும். ம் இப்போ இதில் தான் வெள்ளம் தண்ணி ஊற்ற போகிறீங்களா? அதுக்கு வேகணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் தான் அது போகும். ம் நீங்கள் கருப்பு தண்ணி ஊற்றக்கூடாது, வெள்ளை கலர் தண்ணி தான் ஊற்றணுமா? இந்த பால் கொழுக்கட்டையை உருட்டி முடிக்கிறதுக்குள்ளே நைட்டு இருட்டே ஆகிவிட்டது. தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன தேங்காய் அரைச்சி போடணுமா இல்லை அப்படியே போடணும்? தூள் பண்ணி போடணும், மறைக்கக்கூடாது. ம் சரி ஓகே. அது பத்திரம்லாம் ஊற்றிக்கலாம். சூப்பர். சரி, தேங்காயில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். என்ன ஏலக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே. நான் அவ்வளோ வேண்டாமா? ஏன் உனக்கு பிடிக்காதா? ரொம்ப ஸ்மெல் ஏலக்காய் நிறைய போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். சரி ஓகே. அக்காவுக்கு தான் ஹெல்த்தி ஃபுட்லாம் பிடிக்காது. நானும் தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடல. ம் சரி ஓகே. சரி, இதை அரைச்சிக்கலாம். தூள் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். என்ன? ஆ ஓகே. எந்திரிச்சா? ரொம்ப கொதிக்குது. ம் கத்தி வச்சு பாருங்கம்மா. ஹலோ, சூடு பண்ணுறேன். கத்தி வச்சு பாருங்க. எந்திரிச்சா? 2 நிமிஷம் இருக்கட்டும். எந்திரிச்சா? ஊற்றிக்கலாமா? வெல்லம் தண்ணி இப்போ ஊற்றிக்கலாமா? எந்திரிச்சா? தண்ணி ஊற்றுறியா? நானே ஊற்றுமா? கூட ஃபில்டர் பண்ண. நான் சொல்கிற அளவுக்கு ஊற்றி ஃபுல்லாக ஊற்றாத. நான் பார்த்து தித்தி பார்த்துன்னு ஊற்றிக்கலாம். இது சக்கரை கூட போடலாம்ல இதில்? சக்கரை போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். மிளகு வெல்லம் தான் போடுவேன். ம் ஸ்வீட் பார்த்துன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சரி ஓகே. சரி, இந்த இடத்துல வெல்லம் அப்படி இருக்கு, கரைஞ்சிடும். ம் சரி, இப்போ லைட்டாக தேங்காய் போட்டுக்கலாம். இல்லை, ஓகே. தேங்காய் போடுறது நமக்கு விருப்பம் தான். ம் சரியா? ஓகே. கலக்கவா? சரி, போதும். இப்போ தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஏலக்காய் நம்ம அதிலே போட்டுட்டோம் தேங்காயிலேயே. ம் சரி, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. சரி, இப்போ அதில் ஊற்றிக்கலாம். ம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது? நான். 2 பேருமே தண்ணி. எனக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, ஏன்னா நான் தான் இது ஃபுல்லாக பண்ணல. எல்லாத்தையும் உருட்டினது நானும் அம்மாவும் தான். இதுதான் உருக்கிட்டே இருக்கியேக்கா. சரி, ஓகேவா? ம் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு. ஓகே. சூப்பராக இருக்கேன். சாப்பிட்டு பார்த்தியா? ஓகே. செம்ம சூப்பராக. சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய்.